வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜெயராஜ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடிக்குமார் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அரசியல் கட்சி தலைவர்களோட மு.க. ஸ்டாலின் திடீர் சந்திப்பு, சகோதரின் மகன் திருமண அழைப்புதலை வழங்கினார் அப்படின்னு செய்திகள் இன்றைய நாளிதழில் இருக்கு. சகோதரரின் மகன் அல்லது குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய திருமணத்திற்காக அழைக்க சென்றார் அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர்களுடன் திடீர் சந்திப்பு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் செய்தியை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேற ஏதோ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு மாதிரியான செய்திகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இது அழைப்புதல் கொடுக்க சென்றார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் சொல்லுது. ஊடகங்கள் அப்படி சொல்லுதுங்கிறதுக்காக அதை முழுக்க முழுக்க நிராகரிச்சிடவும் முடியாதுங்கிற உணர்வு வருது. இங்கே ஒரு வெட்டிங் டிப்ளமசி அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் கடந்த காலத்தில் முயற்சி பண்ணிட்டே வர்றதையும் பார்த்துட்டு இருக்க முடியுது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படலாம், ஆனால் கூட்டணிகள் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வியையும் அது ஒட்டியே வந்துட்டு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக நான் பார்க்கல. இது ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு மாற்றுக் கட்சி தலைவர்களை நாகரிகத்தின் அடிப்படையில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்படி போயிட்டு மற்ற கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து அழைக்கிறதுல நாங்கள் எந்த இதுவும் எப்பொழுதுமே இது பண்ணதில்லை. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களினுடைய பேத்தி அன்புமணி அவர்களின் மகளின் திருமணத்தை டாக்டர் கலைஞர் நடத்தி வச்சார். அவர்களுடைய மாற்றுக் கட்சி தலைவர்களை அழைப்பதில் இந்த இடத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகம் தயங்கியது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கடந்த காலங்கள்லயும் சரி இப்பவும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை அழைச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி அதோட இல்லை. அது சில சங்கடங்கள் அவங்களுக்கு எங்களுக்கு நேரில் பார்த்துக்கவே முடியாத அளவுக்கான விஷயங்கள் நடந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அரசியலுக்கு அது தீவிரமாக வந்ததற்கு பிறகு அல்லது முதலமைச்சரானதற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளருக்கு பிறகு சுமூகமான உறவு அதிமுகவுக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவரை அழைத்திருக்கிறோம், அவரை எங்களை அழைத்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகளிலே ஒன்றாக கலைஞரும் அவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு சுமூக சூழ்நிலை, எதிர்கட்சிகளை எதிரி கட்சியாக பார்க்கிற அந்த இது இவர் வந்ததற்கு பிறகு உருவானதனால் நான் அதை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. இதில் குறிப்பாக நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, இதில் அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஏற்பட்டதை கூட அரசியல் அப்போ கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இரண்டு தலைவர்கள் சந்தித்து கொண்டாலே இப்பொழுது கூட்டணியா என்று கேட்கின்ற ஒரு தேர்தலுக்காகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேர்தல் நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால் இப்படி பத்திரிகைகளோ ஊடகங்களோ எப்படி ஒரு செய்தி வெளியிட வேண்டிய அவசியம் கொடுக்க வந்தவரை உடனடியாக கூட்டணி ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து வந்தவரோடு கூட்டணி ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டதும் நடந்திருக்கு சார். அது ஒன்றும் தப்பில்லையே, கொடுக்க போறது அப்படிங்கறதே அது ஒன்றும் தப்பில்லையே. இப்ப அந்த நடவடிக்கைகளில் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டு கூட்டணியாக நாளைக்கு மாறினால் அது ஒன்றும் தவறு இல்லையே. சரி, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தியை? எப்படி பாக்குறீங்க? நாகரீக அடிப்படையில நாங்க எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக தான் அந்த மாதிரி நாகரீக நடைமுறைக்கு விரோதமாக நிற்குது, தடையாக நிற்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இல்லை, அவங்க இதை நாகரீகமாக இதை நடத்துகிறாங்களா, இல்லை அரசியலுக்காக நடத்துகிறாங்களா, இல்லை ஆதாயத்துக்காக நடத்துகிறாங்களான்றதெல்லாம் அவங்களுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு யார் அழைக்கணுன்றது அவங்களுடைய உரிமை. இதை ஏதோ ஒரு இப்போது அதில் ஈவி.கே. இளங்கோவனே அவரே சொல்கிறாரு, இதில் கூட்டணி வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சருடைய வளர்ப்பு மகன் திருமணம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆடம்பரமான திருமணத்திற்கு முன்னாடி பதில் சொன்ன அதிமுக பொதுச் செயலாளரையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு முன்னாள் துணை அமைச்சர், முன்னாள் துணை முதலமைச்சர் அவர் போய் எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஸோ அந்த குடும்பம் ஒரு திருமணம் எளிமையாக குடும்ப அளவில் நடக்கணுமா இல்லை பெரிய அளவில் நடக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேசுவதற்கான சூழலே இங்கே இல்லை. எல்லா திருமணங்களும் அதை நாங்கள் பேசலையே. அதை விமர்சிக்கவோ அல்லது விவாதத்துக்குள்ளதாக்கவோ நாங்கள் விரும்பலை. இது அவங்களுடைய விருப்பம். அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் யார் யார் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்களோ அவர்களை அணுகுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் இது ஒன்று சொல்லக்கூட கூட்டணி ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி அவர் தோற்றத்தை அவங்க தான் உருவாக்குனாங்க. அது ஊடகங்கள் தெளிவாக அதை வெளிப்படுத்தினாங்க. இன்றைக்கும் இது ஏதோ ஒரு கூட்டணிக்கான முயற்சி அல்லது கூட்டணியை பற்றி பேச
பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறாங்களான்றது அது ஊடகங்கள் சொல்றதை வச்சு தான் நாங்கள் கணிக்க முடியும். அதனால இதை பத்தி எங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க அவங்க வீட்டு கல்யாணம், அது அவங்க அண்ணனுக்கு அழைப்பு கொடுக்கணுமா இல்லை அடுத்தவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும்ன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க இது ஒரே நாள்ல பல அரசியல் கட்சிகள் தலைவர்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது இப்ப சமீப காலத்துல விஜயகாந்துக்கு அடுத்தாப்புல இப்ப ஸ்டாலினும் பண்றாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெண்டா ஒரே நாள்ல எல்லாரையும் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் அதுக்கு தலைவர்களை சந்திப்பதற்காக தளபதி ஒதுக்குனாங்க. அதனால பார்த்தாங்க எங்கள் குடும்ப திருமணத்தை அவர் முன்னாடி இருந்து நடத்துறதுல ஒன்றும் தப்பில்லையே. அதில் அவர் தொடர்ச்சியாக தலைவர்களை இதில் இவருக்கு இப்போ நேற்று அவர் பார்த்த எல்லோரோடும் சுமூக உறவோடு தொலைபேசியில் பேசிக்கொள்கிற அளவுக்கான உறவோடு இருப்பவர் தான் எங்கள் தளபதி. நீங்கள் இன்றைக்கு எல்லா கட்சி தலைவர்களோடும் நாகரிகத்தோடும் சுமூக உறவோடும் இருக்கிற ஒரு தலைமை எங்கள் தளபதி. இதில் குறிப்பாக அந்த ஒரு விஷயத்திலே இப்போ ஈவி.கே. இளங்கோவன் அண்ணன் சொன்னதை போல அவர் கூட்டணி இருக்கிறது, கூட்டணி இல்லை, இதில் இந்த கேள்விக்கே இடமில்லைட்டார். நான் அந்த குடும்பத்தோடு நாங்கள் பாரம்பரியமாக தொடர்பு கொண்ட குடும்பம்ட்டார். சரி, குடும்பத்தோட வேற என்ன அவர் சொல்ல முடியும்? நீங்க தமிழிசையையும் சந்திக்கிறீங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது நீங்க அவர் என்ன சொல்லிட முடியும்? அவர் எதுவுமே சொல்ல முடியாது. இப்படி சொல்றதை தவிர அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இப்போ இதில் நீங்க கேட்ட ஒரே ஒரு இஷ்யூ டாக்டர் தமிழிசையை சந்தித்தது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லையே. வேற யாரு திருமாவளவன் எங்களோடு நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் 10 ஆண்டு காலம் இருந்தோம். இப்படி எல்லாரும் இப்போ டாக்டர் தமிழிசையை சந்தித்ததை தவிர நீங்கள் வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு மாற்றுக் கட்சி எப்பொழுதுமே அவர்களோட எஸ்வி சேகர் அவர் வீட்டுக்கே போய் கொடுத்துருக்காங்க. நடிகர் எஸ்வி சேகரோட வீட்டுக்கே போய் பத்திரிகை கொடுத்துருக்காரு. அதை ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்ணல. காங்கிரஸ் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இடைத்தேர்தல்கள் தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் திமுக ஆதரிக்கிற கட்சிகள்னு வச்சுக்கலாமா? இடைத்தேர்தல் இன்னொரு பிஜேபிக்கு நீங்க அழைப்பதில் கொடுக்கறதுலயே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா இடைத்தேர்தலில் அவங்க ஆதரவு கொடுக்காட்டாலும் அவங்க ஆதரவை கேட்கிற ஒரு சடங்கு இப்போ திமுக சைடுல இருக்கு. பிஜேபியினுடைய ஆதரவை கேட்கிற ஒரு சடங்கு இருக்கு. எல்லா கட்சியும் தான் கேட்டாரு. அதான் எல்லா கட்சியும் தவிர்த்து எல்லா கட்சியும், மற்ற கட்சிகள்லாம் எப்பவும் உங்க கூட இருக்கிறது இது மட்டும் தான் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த ஆதரவையும் சேர்த்து கேட்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயம் திமுக இடைத்தேர்தல் சம்பிரதாயங்கள்ல ஒன்றாக அதுவும் மாறி போச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டதுல எந்த விதமான புதுமையும் இல்லை, புதிய விஷயங்களும் இல்ல. கரெக்ட் தானா? உண்மைதான். நீங்க அண்ணா திமுகவை கூப்பிட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க புதுமைன்னு சொல்லலாம். அத சரி, அது ஏன் கூப்பிடவில்லை அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமான்னு தெரியல. இல்ல அதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அதை என்னென்றால் முரசொலி மாறன் அவர்கள் இறந்த அவருடைய சடலம் கோபாலபுரம் வீட்டில் இருக்கிறப்ப அந்த வானவேடிக்கைகள் பக்கத்திலே வானவேடிக்கைகள் வெடித்து அப்படி ஒரு சூழ்நிலை, அவர்கள் கொண்டாட்டத்தை அவர்கள் வெற்றி பெற்றதை கொண்டாடினார்கள். நாங்கள் அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாகரிகம் கருதி அன்றைக்கு ஒரு நாளாவது அவர்கள் கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த நாளைக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னு இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி ஏற்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி அது ஒரு காரணமா, அது ஒரு உதாரணமாக ஒரு விஷயமாக சொல்லுது. அது ஒரு காரணமாகத்தான் நான் பார்க்கணும். அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். இதுல எந்த விதமான அரசியலும் இல்ல, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இதுல இல்ல. முழுக்க 2 குடும்பங்களுக்கும் இடையில உண்டான உறவைத்தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு இளங்கோவன் சொல்றாரு. ஆனா இது மாற்று கருத்து உள்ளவர்களோடு ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குவதற்கான ஒரு ஆரோக்கியமான அரசியல், ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்றாங்க. அதாவது நீங்கள் ஈவி.கே. இளங்கோவன் சொல்கிறதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், பத்திரிகைகளுக்கும் தெரியும். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறதும் இன்றைக்கு அவர்கள் எடுத்த நிலைக்கு அல்லது அந்த சம்பவத்துக்கு அவங்க ஒரு முலாம் பூசுறதுக்கு சொல்கிற வார்த்தை. இன்னைக்கு இவங்க என்னவோ இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுகவோட தொடர்புல இல்லாதது போலவும் இப்போ புதுசாக போய் இந்த கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தனால தொடர்பு. இன்றைக்கு நில எடுப்பு மசோதாவை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லி மனு எடுத்துன்னு போக சொல்லியே கூட போனவங்க தான். அதனால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுத்தவரை எந்த நிலைப்பாடோ எந்த கொள்கையோ இல்லை. அவங்க கூப்பிடுறவங்க பின்னால போற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான சக்தியாக அவங்க காட்ட முயற்சி பண்றாங்க. அதுக்கு இது போன்ற சம்பவங்களை ஒரு செய்திகளாக்கி அந்த செய்திகளின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி உயிரோட்டமாக இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தமிழிசை சவுந்தரராஜன் தொடர்ந்து உருவாக்குறாங்க. அதுல ஒரு இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துறாங்க. இல்ல நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இளங்கோவனுடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறது உண்மை இல்லைன்னு. அது எப்படி அவர் கூட்டணி பற்றி பேசணும்னு எப்படி சொல்ல முடியும்? திமுக எல்லா விதமான வாய்ப்புகளையும் திறந்து வச்சிருக்குது அப்படின்னு. அதாவது உண்மை என்னன்னா, கூட்டணி பேசுகின்ற உரிமையோ முடிவெடுக்கின்ற அதிகாரமோ
ஈவிகே இளங்கோவனுக்கு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். நிச்சயமாக கிடையாது. அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கப்புறம் இவங்க போய் மனு தாக்கல் பண்ணுறது தவிர, அதை கூட தவறாக மனு தாக்கல் பண்ணுற கட்சியெல்லாம் இருக்குது. அதனால் இவங்க அவருக்கான அதிகாரம் என்னன்னு தெரியாமல் அவர் ஏதோ ஊடகங்களுக்கு செய்தி போடணுன்றதுக்காக எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அந்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தன்னை விளம்பரப்படுத்துகின்ற நிலையில் அவர் ஏதோ பேசுறாரு. ஊழல் நிறைந்த அதிமுக ஆட்சியை தூக்கி எறிவதற்கு அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் அப்படின்னு இளங்கோவன் அடிக்கடி சொல்றாரு, டெய்லி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அதை சொல்வதற்கு அவருக்கு அதிகாரத்தை மத்திய தலைமை கொடுத்திருக்குன்னு நம்பலாமா? இல்ல, அதை சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கா இல்லையான்ற அவசியம் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இந்தியாவில் இன்னைக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கு ஈவிகே இளங்கோவன் அதை தவிர வேற எதை சொல்ல முடியும்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அவருடைய காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 4% இருந்தது. அதில் 3% ஜி.கே. வாசன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 0.5% வச்சுட்டு அதில் 5 கோஷ்டியை வச்சுக்கிட்டு இவர் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஒரு தனி மனிதனாக ஒரு கட்சி இருப்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இது போன பொய்யான, அவதூறான, புரளியான வார்த்தைகளை பேசினால்தான், யதார்த்தத்தோடு தொடர்பில்லாத விஷயங்களை சொன்னால்தான் ஊடகங்களை செய்தியாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்குவதற்காக செய்து கொண்டிருக்கார். இதை ஆதரிப்பதை தவிர தேசிய தலைமைக்கு வேற வழி இல்லை. 3% அண்ணா சொல்றாங்க. 3% ஜி.கே. வாசன் எடுத்துட்டு சில பிரிவுகள் கட்சியில் நடந்திருக்கலாமே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அது ஒரு காங்கிரஸ் கட்சி பெரிய இயக்கம், அது வந்து பாரம்பரியமான ஒரு கட்சி. அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் இருக்கா இல்லையான்னு வருகின்ற தேர்தலில் அதுல எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லை. அவர் பிரித்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அப்படிதான் புதிதாக உருவான ஒரு கட்சியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் வந்து அதை பிரித்து கொண்டு போய்விட்டு அந்த வாக்கு சதவீதத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியும், அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி பண்ண முடியும்ன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை. எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இன்னைக்கு வர தகவல்களை வச்சு நான் சொன்னேன். அதனால அதை நான் போய் அதை ஈவிகே இளங்கோவன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தொண்டர்கள் பலம் இருக்கா, இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தொண்டர் பலம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாக்கு வங்கியை வச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா வேற விஷயம். அது வந்து தேர்தல் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லிடலாம். இல்ல, விவாதத்திற்குரிய விஷயம் அது. விவாதத்துக்குரிய விஷயம். ஆமா, அது இன்னொன்னு நீங்க இப்ப சிக்க வேண்டாம் இல்ல அப்படி அவரையும் நேற்று எங்கள் தளபதி பார்த்துட்டாரு, ஜி.கே. வாசன் பார்த்துட்டாரு. அதாவது அதுக்காக இல்ல, பொதுவா மூப்பனார் குடும்பத்தோடும் நெருக்கமான இருக்கிற குடும்பம் தான் கலைஞர் குடும்பம். இதுல நாங்கள் தெளிவாக இருப்பது, வாக்கு வங்கி சதவீதம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும். அந்த மாற்றம் என்பது மக்கள் கொடுப்பது. அந்த மக்கள் தீர்ப்பு வந்து நாளைக்கு வந்து எப்படி வேண்டுமானாலும் யார் பக்கம் வேண்டுமானாலும் மாறும். அதுல நாம் வந்து உறுதியாக இருக்கணும். இப்ப இதுல வந்து இன்னொரு இது பார்க்கணும், அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த அதிமுக என்ற இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி வந்து தூக்கி எறியப்படணும் என்பதற்காக எல்லோரும் முறையில் திரள வேண்டும் என்று நினைப்பது ஒரு கட்சியினுடைய தலைவருடைய வேலை தானே, அது அவருடைய பணி தானே. இது ஒரு எதிர்கட்சியினுடைய ஜனநாயக பணி தானே. அது எல்லாரும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் போராட வேண்டும். நமக்குள்ள வந்து இப்ப அன்புமணி அவர்கள் வந்து இந்த மாதிரி கடிதம் எழுதிட்டு இருக்காரு, அதை பத்தி அப்படி கேட்கறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸும் உங்களோட துணை நிற்கணும்னு ஆமா நாங்க விரும்புறோம். தமிழ் மாநில காங்கிரஸும் பிஜேபியும் விஜயகாந்த் இல்ல சார், அதாவது எங்களுக்கு எதிரி ஒரு பலமான எதிரி, சரிங்களா? அதெல்லாம் மாற்றுக்கருத்தாக பேசவே முடியாது. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியாக இருப்பவர்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னால், இது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா கடந்த முறை பேசினது தான். நாங்க ஒன்றும் புதுசா பேசல. 5 இடங்களில பொதுக்கூட்டம் போட்டு கடந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று பேசிய போது இதைத்தான் அவர் சொன்னார். காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி எல்லாமே உங்களோட இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க இல்ல? அதான் சார், ஒரு புது எதிரியை தூக்கி எறியணும், அது தப்பு இல்லையே. ஸ்பெசிபிக்கா இந்த 3 அமைப்புகளும் உங்களோட இருக்கணும்னு இல்ல, அது சாத்தியப்பட்டால் சந்தோஷம். அது சாத்தியப்படுமா என்பதுதான் கேள்வி. இடதுசாரிகளையும் சேர்த்துங்க, எல்லாருமே உங்க கூட இருக்கணும்னு விரும்புறீங்க இல்ல? கேள்விக்குரிய விஷயம் அது. அது வந்து இப்ப அதாவது இதுல கேட்கப்படுகிற அந்த கேள்வியிலேயே நான் அப்படி காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது என்று கூற முடியாது, இல்லை என்றும் சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். அதுல முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். பெட்ரோல் டீசல்ல லிட்டருக்கு 4 ரூபாய் அளவில் சிறப்பு வரி விதிக்கப்படுது. இது சாலைக்கான செஸ் வரியாக கணக்கில் எடுத்துக்குது. இந்த நிதி அனைத்தும் மத்திய அரசை சேருமாறு சாரும்னு அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி, அது ஒன்று. செல்வ வரிங்கிறத மத்திய அரசு முற்றிலுமாக நீக்கிட்டு உயர் வகுப்பினருக்கு 2% வரி விதிக்கப்படுது அப்படின்னு நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. அந்த வரியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயும் அனைத்தையுமே மத்திய அரசு எடுத்துக்குது. இப்படி மாநிலங்களுக்கு எந்த பங்கும் பெரும்பாலான விஷயங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த கடிதத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசின் அந்த கோரிக்கையை, முதல்வரின் அந்த கோரிக்கையை ஆதரிக்கிறீங்களா? நியாயமான கோரிக்கை.
இதில் தன்னை வந்து அவரை செயல்படாத முதலமைச்சர் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கடிதம் எழுதியாவது தன்னை செயல்படுறன்ற மாதிரி காமிச்சுக்கிறார். அதில் அது ஒரு விஷயம். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி கடிதம் எழுதியிருக்காரு. நேரில் பிரதமர் இந்திய அரசுக்கு, மத்திய அரசுக்கு, அனைத்து தமிழக முதலமைச்சர்களும் யாரு முதலமைச்சர்களாக வந்தாலும் சரி கடிதம் எழுதுறதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. நேரில் போய் பார்க்கலாம், எங்களை வந்து கோரிக்கை வைக்கலாம், அதுதான் அவ்வளவுதான். எங்களை இன்றைக்கு சொன்ன குற்றச்சாட்டு கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார், தபால் அலுவலகத்தை கோபாலபுரத்தில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டை சொன்னார்களே, அதெல்லாம் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கார்கள். இதில் குறிப்பாக இருக்கிற ஒரு விஷயம் நான் இதில் எப்படி உடன்படுறேன்னா, இந்த நிதி அதிகரிப்பு என்பது மாநில அரசு எந்தெந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து செலவிட வேண்டும் என்பதை மத்திய அரசு தீர்மானிப்பது போன்று அமைந்துள்ளது. ஒரு மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒரு மத்திய அரசு, அது காங்கிரஸ் அரசோ அது பாரதிய ஜனதா அரசோ, அரசு கட்சிகள் மாறி இருக்கிறது தவிர அது நிலைப்பாடு ஆனால் மாறவில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மாநில அரசை அணுகுவது அல்லது பண்ணையார் தளத்தோடு மாநில அரசை அணுகுவது என்பதெல்லாம் மாநில சுயாட்சி வேண்டும். நிதி ஆயோக் கொண்டு வரும்போது சொன்னாங்க, திட்டமிடும் பணியை மத்தியிலிருந்து மாநிலங்களை நோக்கி நகர்த்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான திட்டம் தீர்வுங்கிற அணுகுமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் சிறப்பான நிர்வாகத்துக்கு ஊக்கமளிப்பது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய வாசகங்களின்படி எந்தெந்த திட்டங்களுக்கு நிதி உதவி அளிப்பது அப்படிங்கறத அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த திட்டங்களை மட்டும்தான் மாநிலங்கள் முன்னுரிமை கொடுத்து பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சூழலை நிர்பந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நிதி ஆயோக் சமயத்துல சொன்ன கிளைமுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறதாக தெரியுது. இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப மாநில சுயாட்சி என்பது 50 முழக்கங்களில் திமுகவின் 50 முழக்கங்களில் ஒன்று. அந்த மாநில சுயாட்சி என்பதை இன்றைக்கு நிலைநிறுத்த வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இதை நாம் நிறைவேற்றாவிட்டால் மாநில சுயாட்சி கொள்கைக்கு நாம் விரோதமாக ஒரு மத்திய அரசும் செயல்படுவது என்பது இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் வஞ்சிப்பதை போன்ற செயல்தான். இதுல கல்வி கட்டாய கல்வி உரிமை சட்டம், அதுல 97 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மத்திய அரசு தரணும். அது குறித்து முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதல. அந்த கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை ஒரு மாநில அரசுக்கு கொடுக்கவில்லை என்றால், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் டாக்ஸ் அதுல எல்லாம் வந்து 30,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ண தானே செய்யறாரு. இல்ல இது சார், இன்றைக்கு பள்ளிகள் வந்து அட்மிஷனே போடாம இருக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் அந்த 25% போடவே இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு மிக மோசமான சூழ்நிலை இன்றைக்கு மாணவர்கள் நடுத்தில் இருக்காங்க. ஒரு மாநில அரசு வஞ்சிக்கிற செயல் தானே அது. பேசலாம் அதுதான் நான் சொல்றேன். பேசலாம். நீங்க வந்து லேண்ட் அக்விசிஷன் பில் வரும்போது ஆதரவு கொடுக்கும் போது மாநில உரிமையை மத்திய அரசு அங்கீகரித்து ஒரு சின்ன திருத்தத்தை நாங்க சொன்னதை செஞ்சுட்டாங்க, அதனால ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க பல விஷயங்கள் வந்து நேற்றைய கடிதத்துல பல விஷயங்கள் வந்து மாநில அரசினுடைய உரிமை பறிக்கப்பட்டு நிதி பறிக்கப்பட்டு மத்திய அரசின் கையில வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுது. நீங்க ஓவராலா பார்க்கணுமா இல்ல துண்டு துண்டா பார்த்து முடிவெடுப்பீங்களா? இல்ல, தமிழ்நாட்டிற்கு எது நன்மை தருமோ மாநில உரிமைக்கு மீட்பதற்கு உதவி செய்யுமோ அதை வரவேற்றிருக்கிறோம். அந்த வகையில் தான் அந்த ஜிஎஸ்டி வர சொல்ல கடுமையாக எதிர்த்து வாக்களிச்சிருக்கோம். அது நிலை சகோதரர் பேசுகிற போது சொன்னார், அனைத்து இந்திய அதிமுக கழகம் ஒன்றும் செய்யல, கடிதம் எழுதுறது. ஒவ்வொரு பிரச்சனையும் நாடாளுமன்றத்தில் விவாதித்திருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் வந்து மத்திய அமைச்சர்களுடைய பார்வைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையும் கொண்டு வந்திருக்கிறோம். அவர் சொன்ன அந்த கல்வி உதவி தொகை தரலன்றது நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்குரிய பதிலும் தரப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் சொல்ல போனால், இதுவரை இல்லாத வகையில் கச்சத்தீவை தந்தது தவறு என்ற நிலையை நாடாளுமன்ற பதிவேடுகள் இன்றைக்கு பதிவு வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசாங்கம் அது நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சொல்லி மத்திய அமைச்சர் தப்பித்துக் கொள்ள முயற்சித்த போது துணை சபாநாயகராக இருந்த டாக்டர் மு தம்பித்துரை உடனடியாக குறுக்கிட்டு உத்தரவாதம் பெற்று அந்த உத்தரவாதம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே 2008 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்த வழக்குக்கு வலிமை சேர்க்கின்ற வகையில் நேற்றைக்கு உத்தரவாதம் பெற்றிருக்கிறோம். ஆக எங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்கோ அந்த நேரங்கள் எல்லாம் முழுமையா அதை செயல்படுத்திட்டு இருக்கோம். மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து அங்கே
முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு இல்ல, சொல்லுவாங்க. மத்திய அரசு போடல சார். இல்ல மத்திய அரசு வேற வழக்குல மாதிரி தான் சொன்னாங்க. இல்ல நான் அந்த வழக்கு வந்து அவர் சரியா தெரியாம பேசுறாரு. அந்த வழக்கு வந்து மத்திய அரசாங்கம் அப்டேட் போட்டது ஏற்கனவே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அது ஏன் இவங்க செய்றாங்க? அதுதான் சொல்றேன் இவங்க இன்னொரு வழக்குல வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல கச்சத்தீவு பற்றிய வழக்குல அவங்க போட்ட அப்டேட் தான் நாங்க சுட்டி காட்டினது. ஆனா ரெண்டுத்துக்கும் வந்து அந்த வழக்கு வேற. அந்த 2008 வழக்கு இன்னும் உச்சநீதிமன்றத்துல இருக்கு. 74 தீர்மானத்திலேயே இதே சுஷ்மா ஸ்வராஜ் சொன்ன வார்த்தையை ஒரு நிமிஷம் இருங்க, நான் முடிச்சிடுறேன். 74 சொன்ன நீங்க வார்த்தையை சொல்லுங்க. சுஷ்மா ஸ்வராஜ் இது ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். 74 சொன்ன அந்த தீர்மானத்திலே கலைஞர் இதே வார்த்தையை இதே சட்ட அங்கீகாரமே கிடையாது என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். திக தலைவர் வீரமணி அவர்கள் அன்றைக்கு போட்ட வழக்கிலேயும் இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது அஃபிடவிட்ல. இல்ல அதாவது புதுசு இல்ல. அதாவது இவர் சொல்றதே முழுக்க தவறு. அந்த நேரத்துல எந்த வழக்கும் இல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த ஒரு வழக்கு, அது கூட வந்து முழுமையான இந்த கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்ற அடிப்படையில் போடப்பட்ட ஆதாரத்தோடு போடப்பட்ட வழக்கு இல்ல, வேற ஒரு வகையான வழக்கு. ஆனா முழுமையான வழக்கு 2008 தான் போடப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கச்சத்தீவை மீட்க வேண்டும், மேற்கு வங்காளத்தினுடைய பெரிபெரி தீவை மீட்டதை போல நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் தரப்பட்டது என்று சொல்லி அந்த காரணத்தை காட்டி போடப்பட்ட வழக்கு. நீங்க ஒரே ஒரு வரி, நீங்க லேண்ட் அக்விசிஷன் பில் தவிர நிலம் கையகப்படுத்தும் சட்டம் எல்லா விஷயங்கள்லயும் இல்ல இதுலயே இந்த நிதி ஆயோக் சொன்னது போல இன்றைக்கு 20,000 கோடி மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒதுக்கீடு அங்கீகரித்த அந்த திட்டங்களுக்கு வந்து உரிய தொகை ஒதுக்கல. அது மட்டும் இல்ல, மத்திய திட்டங்களுக்கு மாநில அரசாங்கத்தின் பங்கு 25% மேல போகுது. ஆக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு மாநில அரசாங்க நிதியிலிருந்து 25% மேல வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க திட்டத்தையும் அறிவிச்சு அந்த திட்டத்துக்குரிய நிதியும் இந்த மாநிலத்தினுடைய நிதியிலிருந்து எடுத்துட்டா மாநில அரசாங்கம் எப்படி செயல்படுன்றதான் அதனுடைய கோரிக்கை. ரெண்டாவது 14வது நிதிக்குழுவில் வந்து ஆண்டுக்கு 6,000 கோடி இழப்பு வருது. இந்த தொடர்ந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி தர்றதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. வருமா இந்த பெட்ரோல் டீசல் கிடைக்கிற அந்த சிறப்பு வரிய ஒவ்வொரு இதுக்கும் லிட்டருக்கு 4 ரூபாய் வந்து அவங்களுக்கு போகுது. ஆனால் இந்த மாநில போக்குவரத்துக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை, சாலைகளை மேம்படுத்துவது போன்ற பணிகள்லாம் மாநில அரசாங்கம் செய்ய வேண்டியிருக்கு. ஆக எல்லா வகையான வரியும் இந்திய பொருளாதாரத்தை மீட்கிறோன்ற பெயரில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு தர வேண்டிய திட்ட ஒதுக்கீடு செய்த அளவு கூட அதுக்குரிய நிதி வருவாயை தரல. மாநில அரசாங்கங்கள் முழுமையாக செயல்படாம மாநில அரசாங்கத்துக்கு உரிய செலவினத்தை வந்து மத்திய அரசாங்கம் தான் நிர்ணயிக்கும் சொல்றது ஒரு மாநில அரசாங்கங்கள் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை தொடரக்கூடாது என்பதுதான் இந்த கடிதத்தினுடைய பொருள். ஜெயலலிதாவினுடைய மேல்முறையீட்டு மனு மீது கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி வர்ற 16ஆம் தேதி தீர்ப்பு வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து பெங்களூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன செய்தி சொல்லுது. ஒரு தீர்ப்பு குறித்த உங்களுடைய எதிர்பார்ப்பை பற்றி பேசணும்னு தான் கூப்பிட்டுருக்குறோம். பட் இந்த செய்தியை படித்த உடனே முதல்ல உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். இதைத் தொடர்ந்து பெங்களூர்ல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன சொல்றாங்கல்ல, அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் பலத்த அளவுல செய்ய வேண்டிய அவசியம் வருது? இல்லை, ஒரு இந்தியா முழுவதும் எதிர்பார்க்கின்ற ஒரு வழக்கு, அதனுடைய தீர்ப்பு வருகின்ற பொழுது தற்காப்புக்காக அந்த மாநில அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமையை தான் அது செஞ்சுட்டு இருக்கு. தற்காப்பு அப்படிங்கிற அவசியம் ஏன் வருது? இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கின்ற வழக்கு. இந்த வழக்கு வந்து இன்றைக்கு இது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தமிழ்நாட்டில் யார் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்களோ அவர்களை அந்த பணியில் தொடர முடியாத ஒரு நிலையை உருவாக்கிய வழக்கு. அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் பார்வையும் அந்த வழக்கு. அந்த வரியிலிருந்து எனக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய கேள்வி, இந்த செய்தியில இல்லாத இன்னொரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டுமா? அதை தமிழ்நாடு அரசு செய்யுதா? இல்லை, எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணுமான்றது அது உளவுத்துறையும் காவல்துறையும் அது உரிய நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்வாங்க. எல்லா வழக்குகளிலும் எல்லா சம்பவங்களின் போதும் அவங்களுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக, நிலைநிறுத்துவதற்காக செய்ய வேண்டிய கடமைகள் நிச்சயமாக செய்வாங்க. அதில் இன்னும் இல்ல அதிமுக தலைவர்கள், தொண்டர்கள், அமைச்சர்கள் எல்லாருமாக சேர்ந்து நடத்திய பிரார்த்தனைகளும் பூஜைகளும்
அவரை வழக்கிலிருந்து விடுவித்து விடும், குற்றத்திலிருந்து விடுவித்து விடுங்கிற நம்பிக்கையில இங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலும் இருக்குன்னு அந்த நம்பிக்கையில இருந்துருவாங்களா? இல்லை, அதாவது நான் இதில் 2 செய்தி சொல்லணும். ஒன்று, இப்படி ஒரு சம்பவம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சிக்கு வந்திருந்தாலும் இவ்வளவு அமைதியாகவும் இவ்வளவு சட்டத்திற்கு கட்டுப்பட்டும் வேற எந்த கட்சியும் இருந்திருக்காது. நீங்கள் இதுக்கு முன்னர் இருந்த வரலாறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே அது புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளோ பெரிய பாதிப்பையும் இன்றைக்கு இந்த வகையில் எதிர்கொண்டிருக்கிறோம் என்பதே நாங்கள் கட்டுப்பாடான தொண்டர்கள், கட்டுப்பாடானவர்கள், சட்ட ஒழுங்குக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதவர்கள் என்பதை நிரூபிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்க தாங்கி கொண்டு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம். நீங்க சொல்றது புரியுது. வேற எந்த தலைவருக்கும் இது வரைக்கும் வராத காரணத்தினால அதை ஹைபாத்தட்டிக்கலா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன திருத்தம், ஒரு சின்ன திருத்தம். எந்த தலைவருக்கும் நான் சொல்லல, எந்த கட்சிக்கும். ஒரு கட்சியினுடைய இயக்கமே முடக்கப்படுகின்ற வகையில் பாதிப்பு வந்த போது கூட அதை தாங்கிக் கொண்டு நாங்கள் இயல்பு நிலைக்கு மாறி இருக்கிறோம் என்றால் அதுவே ஒரு பெரிய எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கும் எங்களுடைய ஒழுக்கத்திற்கும் ஒரு சான்றா நான் சொல்ல முடியும். ஜெயராஜ், நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த செய்தியை? என்ன விதமான எதிர்பார்ப்போட நீங்க இருக்கிறீங்க? அப்படி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இது ஒரு மேல்முறையீட்டு வழக்கு. மேல்முறையீட்டு வழக்கில் அவர்கள் தரப்பு வாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், எங்களுடைய தரப்பு வாதத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து தான் நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறோம். உச்சநீதிமன்ற மதன் பி லோகூரனுடைய அமர்வு தெளிவாக பவானி சிங்கினுடைய ஆர்கியூமெண்ட்டை நிராகரித்து எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்குது. அரிதிலும் அரிதான வழக்கிலே கூட இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த அளவிற்கு சட்ட அறிவில் ஒரு வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கை இப்படி கையாளுங்கள் என்று உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் சொன்னதே இல்லை. இப்படி ஒரு வழக்கில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பதை போல கொடுத்திருக்கிறது. ஊழல் குற்றவாளிகள் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளில் ஜாமீன் வழங்கும் போது அதற்கான காரணங்களை தெளிவாக கூற வேண்டும் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு வழக்கில் ஏற்கனவே அந்த வழக்கோட அதில் சொன்னதை போல அந்த ஜாமீன் மனுவினுடைய விசாரணையிலேயே பல முரண்பாடான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. நீங்க அந்த வழக்குக்கு ஜாமீன் மனுவை பத்தி சொல்றீங்க, நீங்க சல்மான் கானுக்கு நடந்ததெல்லாம் அதுதான் சொல்ல வரேன். இப்ப சல்மான் கான் வழக்கு தான் சொன்னேன் நான். ஆளை சொல்லு, சட்டத்தை சொல்லுகிறோம், சட்டத்தை சொல்லுகிறோம், விலையை சொல்லுகிறோம் என்ற இன்றைக்கு நிலை ஏற்பட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 5 ஆண்டு கால தண்டனையில ஒரு நாள் கூட போகாம ஜாமீன் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதுல குறிப்பாக நம்ம இதே அமர்வுல புதுப்புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கொடுத்த விதம் தொடர்பாக நீங்க பேசும்போது ரொம்ப கோபமாக நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்குதுங்கிறத பத்தி பேசுனீங்க. ஆனா நீங்க சொன்ன காரணத்திற்கு நேர் முரணான வேறொரு சூழல்ல வந்த சல்மான் கானுக்கு உள்ளவே அனுப்பாம நேற்று அதுதான் சார், ஆளை சொல்லு சட்டத்தை சொல்லுகிறோம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் துரதிருஷ்டவசமானது. நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதர்கள், அடிப்பட்ட மனிதர்களினுடைய நம்பிக்கை நேற்று தகர்ந்து போனதுன்னு தான் சொல்லணும். அவருக்கான சட்ட உரிமையை அவர் பின்பற்றினான்ட்டு அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறார். ஆனால் நான் அதை அப்படி பார்க்கவில்லை. இது நேற்றைக்கு ஒரு தவறான முன்னுதாரணம் நாளைக்கு எல்லா வழக்கிலும் ஏற்படும். இதில் அண்ணன் சொன்னாங்க நாங்கள் எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்று சொன்னார். இதில் வன்முறையில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று கேட்டீங்கன்னா, இது ஒரு வழக்கு. இந்த வழக்கை மேல்முறையீட்டிலே தான் சந்திக்க வேண்டும். நீதிபதி டி குங்காவை கண்டித்து படம் வைத்தது, அவருடைய குடும்பாவை எரித்தது, ஊர்வலம் நடந்தது, போராட்டம் நடந்ததெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தீர்ப்பு வந்த 2 நாட்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில். ஒரு உறுப்பினரை உறுப்பினர் ஒருவரை கட்சியிலிருந்து நீக்கியதாக அறிவிப்பு வந்தாலே பல இடங்கள்ல பிரச்சனை நடக்குது. பல இடங்கள்ல வன்முறை நடக்குது. கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். இல்ல சார், நீதிமன்றத்தை எதிர்த்து, நீதிபதியை எதிர்த்து, நீதிபதியின் படத்தை பன்றி படத்தை போல போட்டு பேனர் வைத்ததெல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு தெருவுக்கு போராட்டம் நடத்தியதை நாம் பார்த்தோம். நீ உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் நடத்துவதற்கு சென்னை மெரினா கடற்கரை காவல்துறை ஒத்துக்கொள்ளுமா? கோடிக்கணக்கான தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசை விமர்சனம் செய்ய எங்கிருந்தோ நியமிக்கப்பட்ட 2 நீதிபதிகளுக்கு அதிகாரத்தை தந்தது யார் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆமா சார், நான் கேட்கிறேன், அது ஒன்றும் தவறு இல்லையே சார். நீதித்துறை அப்பாற்பட்ட விஷயம் இல்லை. நான் நீங்க பேசுங்க, பேசுங்க, அப்படி இல்லை நீங்க சார். நீங்க சொல்ற நீதிபதியினுடைய குடும்பாவியை கொளுத்துவதும் போராட்டம் நடத்துவதும் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குவதும் எப்படி சட்டத்திற்கு ஆட்சி நடைபெறுவதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? ரூல் ஆஃப் லா என்பது இருக்கிறது தானே. நான் திரும்பவும் கேட்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் கிடையாது.
அதுக்கு கீழே உள்ளவர் தான் யாராக இருந்தாலும். சட்டம் உங்களை விட நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் உங்களை விட பெரியது என்றுதான் பலமுறை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய நம்பிக்கையில தான் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது, சட்டத்தை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது நீதிபதியை வந்து போஸ்டர் ஓட்டுறது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீதிபதி தங்கராஜ் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு தர சொல்ல இது வாங்கப்பட்ட நீதியா வழங்கப்பட்ட நீதியான்னு சொல்லி போஸ்டர் ஓட்டி அதுவும் நீதிமன்றத்திலே ஓட்டின வரலாறுலாம் தமிழ்நாடு பார்த்துருக்கு. அதனால் இது வந்து ஏதோ இன்றைக்கு ஒரு இயல்பாக ஒரு இந்த வழக்கு தீர்ப்பு வந்தவுடன் இதுல இருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? தமிழ்நாட்டை ஆளும் அரசியல் கட்சிகள் நீதியின் மேல, நீதித்துறையின் மேல தீரா பற்று மரியாதையும் கொண்டவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் நீதியின் மீதும் நீதிமன்றங்களின் மீதும் முழுமையாக நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தால் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு நீதிமன்றம் விதிக்காத தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அந்த தீர்ப்பு எங்களுக்கு சில தீர்ப்புகள் வந்த உடனே உடனடி ரியாக்ஷன் இருக்குல்ல கட்சி தொண்டர்கள் மத்தியில, அதாவது ரொம்ப மோசமான விளைவுகளை கொண்ட ரியாக்ஷன் எல்லாம் தமிழ்நாடு பார்த்திருக்கு. நீங்க நிச்சயமா ஒரு அசாதாரண சூழ்நிலை வருகின்ற பொழுது 1.5 கோடி தொண்டரும் ஒரே வகையான எண்ணத்துங்களோடு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு வந்து பலதரப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அதாவது இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உடனடியாக வந்து தன் உயிரியை மாற்றிட்டாங்க. அதனால அதை வந்து நாங்க நியாயப்படுத்தணும் சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிப்பட்ட விளைவை உருவாக்குது, அவங்க மனநிலைக்கு தான் காரணம். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ரோட்ல கூட்டம் நடத்துறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, அவங்க தன்னடிச்சு அதை செய்யறாங்க. அது கட்சி தலைமையோ இல்ல கட்சி அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை சொல்லி செஞ்சதில்லை. அது அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்காக இயல்பாக அவங்கவுங்க செஞ்ச முயற்சி, அவங்களுடைய அறிவுக்கு அல்லது அவங்களுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அதை முடிவெடுத்திருக்காங்க. அதனால இது வந்து கட்சியினுடைய நடவடிக்கையை வந்து நினைக்கக்கூடாது. இது வந்து அந்த உடனடி விளைவு தான். அதை எதிர் விளைவை அவங்க எப்படி வெளிப்படுத்துறது தெரியாம அதை செஞ்சிருக்காங்க. அதை நாங்க வரவேற்கல. அதை கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில கட்டுப்படுத்திட்டோம். முதல்ல வந்து ஒரு 2-3 நாள் அது மாதிரி நடந்திருக்கு. அது நடந்ததுன்னு எங்க பார்வைக்கு வந்த உடனே எங்க அமைப்பு ரீதியா நாங்க வந்து அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை நெருங்கிய நம்முடைய உணர்வுகளை எப்படி தெரிவிக்கணுமோ அதை தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஆக இன்றைக்கு கூட எங்களுக்கான நீதி தரப்படும், கிடைக்கும். நீதிமன்றங்களின் மீது முழுமையாக நம்புகிறோம். நாங்கள் தவறு செய்யவில்லை, தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தண்டனையிலிருந்து நீதி கிடைக்கும், அதற்கான பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆவடிக்குமார் நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை, அவங்க எப்படி என்ன தீர்ப்பு வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த மாதிரி தீர்ப்பு வரலாம். ஒரு வேளை அப்படி வராம வேறு தீர்ப்பு வந்ததுன்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த விதமான விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து ஏதேனும் எதிர்த்தரப்பிலிருந்து வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி ஒருவேளை கோரிக்கைகளை எதிர்கட்சிகள் வைக்கலன்னா ஒருவேளை உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்னா அப்படிலாம் ஏதாவது நடந்து அதன் காரணமாக மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மேல இதை நடவடிக்கை எடுத்தா நல்லது அப்படின்னு நினைச்சு மௌனமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி. இல்லை சார், அப்படி நான் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னொரு அரசு மீது எங்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் இன்னொரு அரசு மீது அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கோரிக்கை எங்களோடு இன்னும் எப்பொழுதும் வந்தது கிடையாது. இதுல குறிப்பாக கவனிக்கப்பட கோரிக்கைகளை முன்வைத்ததே இல்லை. முன்வைத்தது அசாதாரண சூழ்நிலை. குற்றவாளிகள் கோரிக்கை எதுவுமே வைக்காமல் மேல்முறையீட்டு வழக்கிலே வந்து 3 மாதங்களில் வந்து முடிக்க வேண்டும் என்ற டைம் ஃப்ரேம் வந்து லட்சக்கணக்கான வழக்குகள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற பொழுது சிறப்பு சூப்பர் சலுகையாக ஜெயலலிதா தரப்பிலேயே அம்மையார் ஜெயலலிதா தரப்பிலேயே அந்த மனுவிலேயே கிடையாது, நாங்கள் 3 மாசத்துல கொடுப்போம். ஆனால் ஒரு தலைமை நீதிபதி வாலியன்டராக வந்து சுமோட்டோவாக அந்த இதை வந்து சொல்றாங்க. அதையும் நாம் பார்க்கணும். இந்த வழக்கை ஒட்டியான விஷயம் தான் அது. இதை நாங்கள் வந்து 18 ஆண்டு காலம் அந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு அது மேல்முறையீட்டில் இருக்கிறது. ட்ரையல் கோர்ட்ல 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் இழுக்கப்படுகிற வழக்கு பவானி சிங் நியமனம் தொடர்பாக மிக வேகமாக சில நகர்வுகள் இருக்கும்போது இதே மாதிரியான கண்டனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு. சார் 48 மணி நேரத்தில் தமிழக அரசு இறுதியாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்த போது நீங்க வந்து தீர்ப்பை வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறீங்க.
இல்ல அதான் சார் நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் உங்களுக்கு சாதகமாக எங்களுக்கு சாதகமான விஷயம் இல்ல சார். நீதி அரசியல் ரீதியாக உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குற தீர்ப்புகள் வரும்போது பாராட்டுவதும் மற்ற நேரங்களில் கண்டனம் தெரிவிப்பதுமாக இருக்கிறீங்க. இல்ல அதாவது நாங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறோம். இது இந்த நியமனம் செல்லாது என்று சொல்லுகிறது உச்சநீதிமன்றம். அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் எப்படி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்க எவ்வளவு காரணங்களை கற்பிச்சீங்க? இல்ல சார், 15 ஆண்டு காலம் வழக்கு இழுத்தடிக்கப்பட்டிருக்கு சார் ட்ரையல் கோர்ட்ல. திரும்பவும் 15 ஆண்டு காலத்துல 5 வருடம் அவங்க கணக்குல இல்ல. இல்ல நான் அப்படி இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன கேக்குறேன், நாம் முறையாக சொன்னோம். எங்களை ஒரு இடத்தில் கூட உச்சநீதிமன்றம் நீங்கள் வழக்கை தாமதிக்கிறீர்கள் சொல்லல, நீங்கள் வழக்கு இழுத்தடிக்கிறீர்கள் சொல்ல, நீங்க போட்ட பெட்டிஷன் தப்புன்னு சொல்ல, ஒரு இடத்துல சொல்ல உச்சநீதிமன்றம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வழக்கை இழுத்தடிப்பது இது நியாயமான சட்ட போராட்டம். ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் இவர் முதல் தாக்கல் தெரியுமா, கீழ்கோர்ட்ல சிறப்பு அமர்வு அமைத்ததே தப்புன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அதிலேயே தெளிவா சொல்லப்பட்டது தெரியுங்களா, சிறப்பு அமர்வு அமைத்து சரி, இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்துதான் தீர்ப்பு வழங்கணும் சொல்லப்பட்டது. இல்ல அதாவது அவர் விவரம் தெரியாம பல செய்திகளை சொல்லிட்டு இருக்காரு. சிறப்பு நீதிமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுக அமைச்சர்கள் மீது இருக்கின்ற அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சிறப்பு ஸ்பெஷல் கோர்ட்டை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அமைச்சாங்க. தீர்மானம் போட்டு அமைச்சு அவங்க நீதிமன்றங்களை உருவாக்குனாங்க. ஆனால் அந்த உருவாக்குனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் அமைச்சது தப்பு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அது ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்றால்தான் அது இயங்கி இருக்க முடியும். அதனால ஒப்புதல் இல்லாமல் இயங்குறதுனால இது செல்லாதுன்னு சொன்ன உடனே இவங்க சிறப்பு நீதிமன்றத்தில் இதை கூடுதல் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி இவங்க மத்திய அரசாங்கம் அப்டேவிட் போட்டதுக்கு பிறகு இவங்க ஒரு மாற்று கொடுத்து இது கூடுதல் நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கையே கூடுதல் நீதிமன்றம் தான் நடத்துதுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பொய்யான ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதில் மாற்றினாங்க. அதனால அதை தான் நாங்கள் அந்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சது சட்டப்படி தவறு என்று சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்திய அரசாங்கமும் அதே அப்டேவிட்டை போட்டு அதை செயல்படுத்த முடியாத நிலை. தமிழ்நாடு சட்டமன்றம் உருவாக்கப்பட்ட தீர்மானம் போடப்பட்ட தீர்மானம் படி நீதிமன்றம் அமைக்கப்படலை. அதை தான் நாங்கள் சொன்னோம். ரெண்டாவது அவர் சொன்னது இந்த இப்போ மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அவருடைய தீர்ப்பு சோமோட்டோ எடுத்தார். அவர் செஞ்சாரெல்லாம் விமர்சித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அதிகாரங்கள் கேள்விக்குறியாக்கப்படுவது என்பது ஒரு கேள்விக்குறி ஆக்கக்கூடாது, அதை ஆக்குறாங்க, அது இல்லை. ஆனால் நான் இதையே அவங்களுக்கு திருப்பி கேட்குறேன். இதே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஜெயராஜ் முதல்ல பேச சொன்னார், குன்கா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை யாரோ ரோட்டில் போகிறவங்க, கட்சியில் பொறுப்பில் இல்லாதவங்க, தொண்டர்கள் உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ வார்த்தைகளில் அவரை விமர்சித்தாங்க, அவர் ஏதோ செஞ்சாங்கன்னு சொன்னார். அதை விமர்சித்தது தவறு என்று சொல்லுகின்றவர் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்பையே அல்லது அவருடைய நடவடிக்கையை விமர்சித்துக் கொண்டிருப்பது என்ன ஜனநாயகம், என்ன நீதிமன்றத்தை மதிக்கிற தன்மை எனக்கு தெரியல. சல்மான் கான் இஷ்யூ நம்ம அப்ப கேள்வி கேட்க கூடாதா? நேற்று நடந்தது அப்ப சட்டபூர்வமான விஷயமா? அப்பொழுது சில விஷயங்களில் அநாகரிகமாக பேசுவதுதான் தவறே தவிர கேள்வியை கேட்கக்கூடாது என்பது என்ன மாதிரியான ஜனநாயகம் இது? ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த நாட்டினுடைய குடிமகன் தானே. இல்ல எனக்கு வழக்கு விவரம் தெரியலன்னு சொன்னாங்க அண்ணன். நான் சொல்றது, அன்றைக்கு அரசினுடைய அபிடவிட்ல மாற்றம் செலுத்தி சிறப்பு நீதிமன்றம் என்பது கூடுதல் நீதிமன்றமாக மாற்றப்பட்டது. ஒரு அரசினுடைய முடிவு, இது ஒரு அரசினுடைய சட்ட யுத்தம். நாங்க என்ன சொல்றோம், அதையே தவறு என்பது நீங்க சொல்ல முடியாது. இது அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய நாங்கள் செயல்பட்ட விதத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் நீங்கள் சொல்லுவதை போல இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் வழக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றது, அப்பொழுது அத்தனையும் சட்ட அங்கீகாரம் இல்லாத வழக்காக மாறி போயிருக்கும். சட்ட அங்கீகாரத்தோடு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்றது. எதற்கு பிறகு இங்கிருந்து மாற்றப்பட்ட வழக்கு அது வேற ஒரு மாநிலத்துக்கு. அந்த வழக்கை பத்தி நான் நிறைய பேசுவேன். அதுக்கப்புறம் இவங்க இங்க சென்னையில வழக்கு நடந்தது. அந்த வழக்கு நடந்து தீர்ப்பை நெருங்கி கொண்டிருந்த நேரத்துல நெருங்கிற நேரத்துல 2001 இதே இன்னைக்கு இது தமிழ் மாநில காங்கிரஸ் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அப்போ காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இந்த வழக்கை திரும்ப
பண்ணாரு. அதையெல்லாம் மீறி நாங்க நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த காரணத்தால் தான் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தணும். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பக்கம் எந்த தவறும் இல்லை. இது புனையப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு என்பது அவர்கள் திட்டமிட்டபடி அந்த வழக்கை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்டபடி கர்நாடக நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட தீர்ப்பு கிடைச்சது. ஆனாலும் எங்களுக்கு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் வந்து சரியான பாதையில் இந்த வழக்கை கொண்டு செல்லும், உண்மையை வெளிப்படுத்தும், நீதியை எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்க இருக்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்க சல்மான் கான் கொடுத்த பிணையையும் காட்டிய அவசரத்தையும் நீங்க திரும்ப திரும்ப சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இது வேறு ஏதேனும் ஒன்றுக்கு முன்னுதாரணமாக மாறிவிடக் கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வுல இதை பாக்குறீங்களா? ஆமா, அதுக்காக அந்த சல்மான் கான் வழக்கை நான் சொன்னேன். இன்னொன்னு 13,000 ஆவணங்கள், 200 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு வாங்கப்பட்ட தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்து நாங்கள் நகர்த்தினோம் என்று சொல்வதெல்லாம் வந்து உண்மைக்கு புறமான விஷயம். இதை தெளிவாக இந்த தீர்ப்பு 900 பக்க தீர்ப்பை நீங்கள் ரீட் செட்டில் பண்ணவே முடியாது. இன்றைக்கு அப்படி உச்சநீதிமன்றம் ஒரு நம்பிக்கை, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இவர்களுக்கு சாதகமாக மதிக்கிறார்கள் என்றால் அப்பொழுது மதன் பி லோகரனுடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் மதிக்கணும். மதன் பி லோகருடைய ஜட்ஜ்மெண்ட் திரும்ப சொல்றீங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு, புதுசாக விவாதிக்க முடியாது. அதை டோட்டலா வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவும் இல்லைங்கிறதையும் நீங்க சேர்த்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.